கவலைக்குரிய கேள்விதான் இது. நாம் சாதிகளை எதிர்த்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக போராடி வருகிறோம். ஆனால் இன்னும் சாதிய வன்மங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நான் மறைக்க விரும்பவில்லை. அப்படியானால் திராவிட இயக்கம் தன் பணியில் கொள்கையில் தோற்று போயிற்றா என்கிற கேள்வி வருகிறது. எதிரிகள் பலர் கைகொட்டி பாருங்கள் திராவிட இயக்கம் கிழித்து விட்டது என்றார்கள், ஆனால் இன்னமும் சாதிய வன்மம் இருந்து கொண்டே இருக்கிறது என்கிறார்கள். சாதியை ஒழிப்பது திராவிட இயக்கத்திற்கான வேலை மட்டுமே என்று சொல்லிவிட முடியாது. எல்லா முற்போக்காளர்களுக்கும் அந்த பணியில் பங்கு இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதி என்பது ஒரு 2000 ஆண்டு கால நச்சு மரம். திராவிட இயக்கம் என்பது ஒரு நூற்றாண்டு வாழ். 2000 ஆண்டு கால நச்சு மரத்தை ஒரு நூற்றாண்டு வாழால் ஒரே வெட்டில் சாய்த்துவிட முடியாது என்பதை யதார்த்தம் அறிந்தவர்கள் உணர்வார்கள். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், போராடுவோம். சாதியை எதிர்த்து சமூக நீதிக்காக போராடுவது என்பது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. எப்போதுமே ஒரு நோக்கத்தில் உடனடியாக எந்த ஒரு இயக்கமும் வெற்றி பெற்றுவிட முடியாது. மார்க்சியத்தினுடைய கொள்கை சோஷலிசம், கம்யூனிசம் என்பது உலகம் முழுவதும் வந்துவிட்டதா? வரவில்லை என்பதால் அந்த கொள்கை தவறானது என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுபோல திராவிட இயக்கத்தின் கொள்கை சரியானது, அது நடந்து வந்த பாதை சரியானது, எடுத்திருக்கிற முயற்சிகள் சரியானவை. ஆனால் இன்னமும் போக வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது என்று உணர்ந்து நாம் அனைவரும் இணைந்து பயணப்படுவோம். ட்விட்டர் ஸ்பேஸில் இணைந்திருக்கும் அனைத்து உடன்பிறப்புகளையும் அன்புடன் வரவேற்கிறோம். புரட்சியாளர் தந்தை பெரியாரும் தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டின் இருள் நீக்கி ஒலி கொடுத்த இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகமும் பிறந்த செப்டம்பர் மாதத்தினை 2வது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது கழக தகவல் தொழில்நுட்ப அணி. திராவிட மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தினந்தோறும் இரவு 8 மணிக்கு நடைபெறும் ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சியில் 6ஆம் நாளான இன்று தலைவர் கலைஞரும் திராவிட பள்ளியும் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார் திராவிட இயக்க தமிழ் பேரவை பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். கள்ளக்குடி போராட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடன் பங்கேற்று திருச்சி மத்திய சிறையில் ஒன்றாக அடைக்கப்பட்டவர்தான் காரைக்குடி சுப்பையா. அவருடைய மகன்தான் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். திராவிட இயக்கத்து கொள்கை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் தமிழ் உணர்வு, திராவிட இன உணர்வு என இரண்டையும் சரிசமமாக முன்வைத்து ஈழத்தமிழ் போராட்டம், கருத்துரிமை போராட்டம், மொழி காக்கின்ற போராட்டம் என அனைத்திலும் முன் நின்றவர். கருத்துரிமையை அஞ்சாமல் எடுத்துரைத்ததற்காக தடா பொடா என 2 கொடும் சட்டங்களிலும் கைது செய்யப்பட்டு சிறை கண்டவர் சுப வீரபாண்டியன் அவர்கள். சிறைக்கோ கைதுக்கோ வழக்குக்கோ அஞ்சாமல் இன்றளவும் தொடர்ந்து கொள்கை பரப்பும் வானம் பாடியாய் பறந்து வரும் திராவிட இயக்க தமிழ் பேரவை பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறது கழக தகவல் தொழில்நுட்ப அணி. சார், நீங்க பேச ஆரம்பிக்கலாம் சார். கழக தொழில்நுட்ப அணியின் சார்பில் இந்த திராவிட மாதத்தில் தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றியும். இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் அரங்கில் கூடியிருக்கிற எல்லோருக்கும் என் வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட பள்ளியும் என்னும் தலைப்பில் நான் ஏறத்தாழ 30 நிமிடங்கள் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன்பின் நீங்கள் அது தொடர்பான வினாக்களை கேட்கலாம். சமூக அரசியல் தொடர்பான வினாக்களை என்னிடமும், தொழில்நுட்ப அடிப்படையில் ஏதேனும் ஐயம் இருந்தால் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எங்கள் பேரவையின் தோழர் கார்த்திக்கிடமும் கேள்விகளை கேட்கலாம். திராவிட பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா உமாபதி அவர்களும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஓர் இயக்கம் என்பது சமூக அரசியல் கோட்பாடுகளை கொண்டது. வெறுமனே 10ஓடு 11ஆக திமுக கழகத்தை பார்க்க முடியாது. நாட்டில் இருக்கிற எத்தனையோ அரசியல் கட்சிகளில் ஒன்று என்று திமுக கழகத்தை சொல்லிவிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதற்கு அடிப்படையான சில நோக்கங்கள் இருந்தன. அந்த நோக்கங்கள் கால ஓட்டத்தில் விரிவடைந்தன. ஆனால் என்னென்ன நோக்கங்களுக்காக அந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்று வரையில் அது இயங்கி வருகிறது.
எனவே வரலாறும் கோட்பாடும் உடைய ஓர் இயக்கம், பல தாக்கங்களை இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற ஓர் இயக்கம் என்னவாக இருக்கிறது, எப்படி வளர்ந்தது, அதனுடைய கொள்கைகள் என்ன என்பதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த நோக்கத்தில் தான் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவை கொரோனா உலகம் முழுவதையும் பற்றி இருந்த காலத்தில் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எங்கள் திராவிட பள்ளியை தொடக்கி வைத்தார். இந்த திராவிட பள்ளியை நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு எப்படி வந்தது? தலைவர் கலைஞர் அவர்களிடமிருந்துதான் வந்தது என்று சொல்ல வேண்டும். பலவற்றுக்கு முன்னோடியாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவரை போல பல்வேறு துறைகளிலும் ஆற்றல் மிகுந்த ஓர் ஆளுமையை நாம் எளிதில் சந்தித்து விட முடியாது. அவர் மிகப்பெரிய எழுத்தாளராக, கலை உலகத்தில் முடிசூடாத மன்னராக இருந்தார். அரசியலிலும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருந்தார். அவருக்கு முன்னால் இப்படி ஒரு கட்சிக்கு 49 ஆண்டுகள் தலைவராக இருந்த ஒருவர் யார் என்பதை கண்டுபிடிப்பது கடினம். நான் பேசுகிற போது சொல்லுவேன், ஒரு நாட்டை 49 ஆண்டு காலம் ஆண்டவர் அவுரங்கசீப் தான். அதற்கு பிறகு அவ்வளவு நீண்ட காலம் ஆண்டவர்களும் இல்லை. ஒரு கட்சிக்கு தொடர்ந்து அரை நூற்றாண்டு காலம் தலைவராக இருந்தவர்களும் இல்லை. அப்படி அரை நூற்றாண்டு காலம் ஒரு பேர் இயக்கத்திற்கு தலைவராக இருந்து கொண்டேன். அவர் எழுதி குவித்த பக்கங்களை பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கும். ஒரு முழு நேர எழுத்தாளனால் கூட எழுத முடியாத அளவுக்கு அவர் எழுதியிருக்கிறார். எத்தனையோ படங்களுக்கு, திரைப்படங்களுக்கு கதை வசனங்களை எழுதியிருக்கிறார், பாடல்களை எழுதியிருக்கிறார், முரசொலி ஏட்டை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான பெருமைகள் அவருக்கு உண்டு. இவற்றுக்கு இடையில் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் செயல்தான் திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் என்னும் ஓர் அமைப்பை உருவாக்கியது. அந்த திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் என்பதற்கு மறைந்த பேராசிரியர் ஐயா நன்னன் அவர்களை இயக்குநராக அவர் நியமித்தார். அந்த திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் மிக அருமையான பாடங்களை திராவிட பள்ளி மாணவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தது. அன்றைக்கு அதற்கு திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் என்ற பெயர். அடிப்படையில் அதுவும் ஒரு திராவிட பள்ளி தான். அந்த மாமன்றம் வெளியிட்ட புத்தகங்கள் இன்றைக்கும் அறிவாலயத்தில், பேராசிரியர் நூலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை நான் படித்திருக்கிறேன். அவற்றிலிருந்து குறிப்புகள் பலவற்றை எடுத்திருக்கிறேன். அதனை பார்க்கிற போதுதான் இது எத்தனை பயனுடையதாக இருந்திருக்கிறது என்று தோன்றிற்று. ஏதோ சில காரணங்களால் திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் தன் பணியை தொடர முடியாமல் போயிற்று. அது தொடர்ந்திருந்தால் இன்னும் எவ்வளவோ பேரை திராவிட இயக்கத்திற்கு ஈர்த்திருக்குமே என்கிற எண்ணம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அந்த எண்ணத்தின் விளைவுதான் இன்றைக்கு எங்கள் பேரவை தொடங்கி இருக்கிற திராவிட பள்ளி என்று சொல்லலாம். எனவே இந்த பள்ளிக்கான சிந்தனையை, விதையை முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களிடமிருந்துதான் நானும் தோழர்களும் பெற்றோம் என்பதை மகிழ்வோடும் நன்றியோடும் இங்கு முதலில் பதிவு செய்கிறேன். அப்படி நாங்கள் தொடங்கிய அந்த திராவிட பள்ளிக்கு எல்லா விதத்திலும் இன்றைய கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் துணையாக இருந்தார், ஊக்கமளித்தார். அவர் தந்த ஊக்கம், அவர்தான் அந்த பள்ளியை தொடக்கி வைத்தார். அதனால்தான் எங்களால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் நடத்தி நிறைவு செய்ய முடிந்திருக்கிறது. 3 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 4வது ஆண்டில் திராவிட பள்ளி அடியெடுத்து வைக்கிறது. அந்த திராவிட பள்ளி குறித்த அறிமுகத்தை கழக தகவல் தொழில்நுட்ப அணி தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த திராவிட பள்ளி என்பது 3 பாடங்களை கொண்டதாக, ஓராண்டு படிப்பு 2 நிலைகளில் ஆனதாக அமைந்திருக்கிறது. ஆம், தொடக்க நிலை என்றும் முதுநிலை என்றும் 2 நிலைகளில் வகுப்புகள் அமைகின்றன. 2இல் எதில் இணைவதென்றால், ஓரளவுக்கு பயிற்சி இருக்கிறவர்கள் முதுநிலைக்கு வருவதென்றால் வரலாம். ஆனாலும் தொடக்க நிலையை ஓராண்டு முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு முதுநிலைக்கு வருவது என்பதுதான் சரியானது. 3 ஆண்டுகளாக சற்றொப்ப ஆண்டுக்கு 500 பேர் என்கிற விதத்தில் திராவிட பள்ளியில் பயின்றிருக்கிறார்கள்.
பயின்றிருக்கிறார்கள் என்றால் பாடத்தை படித்துவிட்டு விடைபெறுவது என்பது இல்லை. அவர்களுக்கு ஆண்டின் இறுதியில் தேர்வுகளும் வைக்கப்படுகின்றன. செப்டம்பர் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஓராண்டு கல்வி ஆண்டு திராவிட பள்ளிக்கு. எனவே ஆகஸ்ட் மாதத்தில் தேர்வுகள் வைக்கப்படுகின்றன. அந்த தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுகிற முதல் 15 தோழர்களுக்கு ஆண்டின் இறுதியில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஒரு விழா நடத்தி அமைச்சர்கள் அல்லது புகழ்பெற்றவர்களை அழைத்து சான்றிதழ்களையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். இந்த தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் எந்த வகுப்பில் சேர்ந்தாலும் ஆண்டுக்கு 1500 ரூபாய் மட்டுமே கட்டணமாக பெறுகிறோம். இந்த மட்டுமே என்று நான் சொல்லுவது வழக்கமாக சொல்லுகிற சொல்லாக இல்லை. இணைந்தவர்களை கேட்டீர்களானால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அனுப்பி வைக்கப்படுகிற புத்தகங்கள், நடத்தப்படுகிற இணைய வகுப்புகள் நாங்கள் வாங்குகிற அந்த 1500 ரூபாயை விட கூடுதலாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் அமைகின்றன. இதில் வெளிநாட்டில் வாழும் நண்பர்கள் நாங்களெல்லாம் படிக்க வேண்டுமென்றால் எப்படி என்று கேட்கிறார்கள். இதில் உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது இணைய வழி பள்ளிதான். அஞ்சல் அல்லது இணைய வழியில் பாடங்கள் அனுப்பி வைக்கப்படும். அதனை தாண்டி இந்த இணைய வழியிலேயே நேர்முக வகுப்புகள், ஜூம் மீட்டிங் என்று சொல்லுகிற நேர்முக வகுப்புகளையும் நாங்கள் நடத்துகிறோம். 3 பாடங்களாக நாங்கள் இந்த பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறோம். ஒன்று திராவிட இயக்கத்தின் வரலாறு, 2வது திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள், 3வது திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம் என்று 3 பாடப்பிரிவுகளை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இவற்றுக்கான பாடங்களை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், திராவிட இயக்கத்தின் மூத்த அறிஞர்கள் எழுதுகிறார்கள். கடந்த ஆண்டுகளில் பேராசிரியர் கருணானந்தம் தொடங்கி பல்வேறு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பாடங்களை எழுதியிருக்கிறார்கள். அதே போல திராவிட இயக்க ஆய்வாளர் அண்ணன் திருநாவுக்கரசு, கவிஞர் கலி பூங்குன்றன் உள்ளிட்டோர் பாடங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். இப்படி 3 துறைகளில் திராவிட இயக்கத்தின் செய்திகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இன்றைக்கு திமுக கழகம் மிக வலிமை வாய்ந்த கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது வெறும் அமைப்பு வலிமையாக ஆகிவிடாமல் கொள்கை வலிமையும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். எந்த ஒரு இயக்கத்திற்கும் கொள்கைதான் வேர், தலைமைதான் அடிமரம், கிளைகள்தான் அமைப்பு. நமக்கு அமைப்பு வலிமை, தலைமை என்பதை தாண்டி கொள்கை வலிமையும் கண்டிப்பாக இருந்து பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் இந்த கொள்கைகளை தொடர்ந்து நாம் கொண்டு செல்ல முயற்சி செய்கிறோம். இதில் பல்வேறு விதமான தடைகள் இருக்கலாம். வெளியூர்களில், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இதில் எப்படி இணைவது என்று கருத வேண்டியதில்லை. அங்கிருந்தே இணையலாம். தேர்வுகளை எழுதுவதும் நீங்கள் அவரவர்களுடைய இடத்திலிருந்தும் எழுதலாம். எனவே நாம் எல்லோரும் நேரில் சந்திக்க முடியாத தடை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை தாண்டி இதனை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். சென்ற ஆண்டு கொரோனா சற்று தணிந்ததற்கு பிறகு சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களை அழைத்து நானும் தோழர் உமாபதி அவர்களும் நேரில் பேசி கலந்துரையாடினோம். அது இனிவரும் காலங்களில் இயல்பாகவே வாய்க்கக்கூடியது தான் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி, தொடக்க நிலைக்கும் முதுநிலைக்குமான அடிப்படையான வேறுபாடு. முதுநிலையில் 3 பாடங்கள் கூடுதலாக இணைக்கப்படுகின்றன. ஒன்று, மேடை பேச்சுக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொடக்க நிலை மாணவர்களுக்கு அது இல்லை. முதுநிலையில் இணையும் மாணவர்களுக்கு மேடை பயிற்சி, அதுவும் மேடை பயிற்சிக்கு எப்படி அணியமாக வேண்டும், எப்படி குறிப்புகளை எடுக்க வேண்டும், எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற செய்திகளை சொல்லுவதோடு பிறகு குறிப்பிட்ட தலைப்புகளை கொடுத்து
அவர்களிடையே உரையாற்றவும் சொல்லுகிறோம். இது ஒன்று. இரண்டாவதாக, நடப்பு செய்திகள் அவ்வப்போது இந்த முதுநிலை மாணவர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. நடப்பு செய்திகள் என்றால் என்ன நடக்கின்றன என்பதை தாண்டி அதற்கு நம்முடைய எதிர்வினை என்ன என்பதையும் சேர்த்து சொல்லுகிறோம். ஒருவேளை இப்போது வகுப்பு நடந்து கொண்டிருக்குமானால் சனாதனம் பற்றி நாடு முழுவதும் பேசப்படுகிற இந்த நேரத்தில் சனாதனம் என்றால் என்ன, அதற்கு யார் யார் என்னென்ன விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள், அது நமக்கு உகந்ததா அல்லது தீயதா என்பன போன்ற நம் கருத்துக்களை எதிர்வினைகளையும் சேர்த்து முதுநிலை மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எனவே பேச்சு பயிற்சி முதல் இடத்தில், நடப்பு செய்திகளை பற்றிய விவாதம் இரண்டாவது இடத்தில் என்றால், ஆண்டின் இறுதியில் ஒரு திட்ட பணி, ப்ராஜெக்ட் ஒர்க் என்பதும் கொடுக்கப்படுகிறது. ஏதேனும் ஒரு தலைப்பில், அதாவது இந்த திராவிட இயக்க வரலாறு கோட்பாடு தொடர்புடைய ஏதேனும் ஒரு தலைப்பில் யாராவது ஆய்வேடு போல எழுதுவார்களானால் அவர்களுக்கு ஊக்கம் தரப்படுகிறது. அந்த ஆய்வேட்டிற்கான செய்திகளை எங்கெங்கே எப்படி தேடலாம் என்கிற வழிமுறைகள் சொல்லப்படுகின்றன. அந்த ஆய்வேடு வந்து சேர்ந்ததற்கு பிறகு அது தரமானதாக இருக்குமானால் அந்த ஆய்வேட்டை நாங்கள் எங்கள் பேரவையில் நடத்தி கொண்டிருக்கிற கருஞ்சட்டை பதிப்பகத்தின் மூலமாக நூலாகவும் கொண்டு வருகிறோம். எனவே திராவிட பள்ளி மாணவர்கள் நூல்களை எழுதி மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே தொடக்க நிலைக்கும் முதுநிலைக்குமான ஒரு சிறிய வேறுபாடாக இதனை நாம் பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் திராவிட இயக்க வரலாறும் கோட்பாடும் திரும்ப திரும்ப எல்லோருக்கும் சொல்லப்படுகின்றன. திராவிட இயக்க கோட்பாடுகள் என்றால் எவை என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். விரிவாக அந்த பள்ளியில் சேர்கிற மாணவர்களுக்கு பாடமாக சொல்லப்படும் என்றாலும் சுருக்கமாக நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய செய்தி, திராவிட இயக்கம் தமிழ் இனத்திற்காக, மொழிக்காக பாடுபட்டிருக்கிறது, பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி திராவிட இயக்கம் தொடங்கியது எந்த அடிப்படை நோக்கத்திற்காக என்றால் சமூக நீதிக்காக என்பதை நாம் துணிந்து சொல்லலாம். சமூக நீதியின் தேவைதான் திராவிட இயக்கத்தை 1912 ஒரு கிளையாக உருவாக்கிற்று. அது வளர்ந்து 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சியாக அது வளர்ந்தது. பிறகு சுயமரியாதை இயக்கம் 1926 வந்தது. 44 சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் இணைந்து திராவிடர் கழகம் ஆயிற்று. 49 திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது. பிறகு அதிலிருந்து அதிமுக பிரிந்தது, மதிமுக பிரிந்தது. இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. திராவிட இயக்கம் எதனால் உருவானது, எதற்காக அது உருவாக வேண்டிய தேவை எழுந்தது என்றால் 1901, 1911 ஆகிய ஆண்டுகளில் வெளிவந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பேருண்மையை நாட்டில் எல்லோருக்கும் உணர்த்திற்று. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கிற அந்த பழக்கமே 1871 பிறகுதான் இந்தியாவில் வந்தது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அப்போதுதான் எந்தெந்த சாதியில் யார் யார் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்கிற உண்மை வெளிப்பட்டது. அப்போது பார்த்தால் பார்ப்பனர்களினுடைய படித்தவர்களின் எண்ணிக்கைக்கும் பார்ப்பனர் அல்லாத மக்களின் படித்தவர்கள் எண்ணிக்கைக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்குமான தூரம் இருந்தது. இவ்வளவுக்கும் அவர்கள் மொத்த மக்கள் தொகையில் 3% இருந்தார்கள். ஆனால் படித்தவர்களாகவும் பதவிகளில் இருப்பவர்களாகவும் அவர்களே மிக பெரும் எண்ணிக்கையை கைப்பற்றியிருந்தார்கள். 97% இருக்கிற பார்ப்பனர் அல்லாத மக்கள் 3%க்கும் குறைவாகத்தான் படித்திருந்தார்கள். இந்த நிலையை பார்க்கிற போதுதான் எல்லோருக்கும் கல்வி பொதுவாக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, சுருக்கமாக சொன்னால் சமூக நீதியின் ஒரு பகுதியாகிய இட ஒதுக்கீட்டு கோரிக்கையிலிருந்து தான் திராவிட இயக்கம் எழுந்தது. எனவே திராவிட இயக்கத்தின் கோட்பாட்டின் உயிர் நாடி எது என்று கேட்டால் சமூக நீதி. சமூக நீதி என்பது எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவது. அது சமத்துவத்திற்கான தொடக்கம். எல்லோரும் சமமாக என்றால் மனிதர்கள் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படாமல் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும்
பெண் அல்லது ஆணாக பிறந்திருந்தாலும் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். எல்லோரும் எப்படி சமமாக இருக்க முடியும் என்று சிலர் கேட்கிறார்கள். எல்லோரும் சமமாக இருக்க முடியாது, எல்லோரையும் சமமாக நடத்திவிட முடியாது. ஆனால் எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். 197 பேராக இருக்கிற மக்களுக்கு கல்விக்கூடத்தின் கதவுகளை அடைத்துவிட்டு நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன நியாயம்? எனவே எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்னும் கோரிக்கை, அதுதான் சமூக நீதியின் தொடக்கம். அங்கிருந்து தான் திராவிட இயக்கம் கிளைத்து எழுந்தது, அது விரிவடைந்தது. சமூக நீதி என்பது சாதிக்கு எதிரானதாக மட்டுமல்லாமல் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானதாகவும் அந்த சமூக நீதி ஒலிக்க தொடங்கிற்று. எனவே சமூக நீதி தமிழ் இன மொழி மேம்பாடு, பகுத்தறிவு ஆகிய 3 கோட்பாடுகள் மெல்ல மெல்ல வளர்ந்து அவை திராவிட இயக்கத்தின் கொள்கைகளாயின. இந்த ஒவ்வொரு கோட்பாடும் எப்போது தொடங்கிற்று, எப்படி வளர்ச்சி பெற்றது, எந்தெந்த நிலைகளுக்கு தமிழகத்தை அது இட்டு சென்றது என்பன போன்ற செய்திகள் 3வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைக்கு பெண்கள் முழுமையாக சம உரிமை பெற்று விட்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பெண்களின் நிலை என்னவாக இருந்தது, இன்றைக்கு அது என்னவாக மாறியிருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஒரு நெடுந்தூரம் நாம் நடந்து வந்திருக்கிறோம் என்பது புரியும். ஆனால் இன்னும் நெடுந்தூரம் நடக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். எனவே இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிற இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அடிப்படையாக திராவிட இயக்கம் இருந்திருக்கிறது என்னும் வரலாற்று உண்மையை இன்றைக்கு சிலர் திட்டமிட்டு மறைக்கிறார்கள். எனவே அந்த உண்மைகளை சான்றுகளோடு எடுத்து காட்டி அடுத்த தலைமுறைக்கு திராவிட இயக்கம் செய்திருக்கிற செயல்பாடுகளை, திராவிட இயக்கத்தின் கொள்கையில் இருக்கிற வலிமையை கூறுவது என்பது நம்முடைய முதன்மையான நோக்கம். அதனை சான்றுகளோடு எவ்வளவு பெரிய தாக்கங்களை எல்லாம் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடும் சான்றுகளோடும் தரவுகளோடும் நம்முடைய பாட புத்தகங்களில் நாம் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே முதல் நிலையில் தொடக்க நிலையில் படிக்கிறவர்களே ஓரளவுக்கு திராவிட இயக்கம் பற்றிய புரிதலுக்கு வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு முதுநிலை என்றால் அதே பாடத்திட்டங்கள் இன்னும் ஆழமாக இன்னும் நுணுக்கமாக சொல்லப்படுகின்றன. ஒன்றை கற்றுக்கொண்ட பிறகு அதில் இருக்கிற ஆழ்ந்த விரிந்த செய்திகளையும் நாம் கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதுநிலை என்று இன்னொரு பிரிவையும் வைத்திருக்கிறோம். எனவே தொடக்க நிலை முதுநிலை என இரண்டிலும் பயின்று தேறியவர்கள் கண்டிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய விழுதுகளாக வருவார்கள் என்பது நம் நம்பிக்கை. திராவிட இயக்கம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கம். திராவிட இயக்கம் இன்றைக்கும் தேவை இருக்கிறதா அந்த இயக்கத்திற்கு என்றால் கண்டிப்பாக 100க்கு 100 இன்றைக்கும் தேவை இருக்கிறது. இன்னமும் சமூக நீதி முழுமையாக வந்துவிடவில்லை, இன்னமும் பெண் விடுதலை நிறைவடைந்து விடவில்லை. எனவே இப்போதும் கூட நமக்கு திராவிட இயக்கத்தின் தேவை கூடுதலாகவே இருக்கிறது. இன்னும் சொன்னால் மிக பலர் பகுத்தறிவு சிந்தனைகளை புறக்கணிக்கிறவர்களாக இருப்பதையே நாட்டு நடப்பில் நாம் பார்க்கிறோம். பகுத்தறிவு இல்லாதவர்கள் செல்வர்களாக மாறினாலும் கூட தங்களுக்கு வருகிற செல்வத்தை அவர்களால் சரியான தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது. எனவே ஒருவன் அறிவாளியாக ஒருவன் செல்வனாக இருப்பது மட்டுமல்ல, பகுத்தறிவு சிந்தனை உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கோட்பாடுகளை எல்லாம் நாம் விளக்குகிறோம். இவை எல்லாவற்றையும் தாண்டி திராவிட இயக்கம் பற்றிய ஒரு புதிய கருத்தை இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. அதுவும் சற்று பழையதுதான். ஆனால் மறுபடியும் திராவிட இயக்கத்திற்கான எதிர்ப்பு புதுப்பிக்கப்படுகிறது. எந்த அடிப்படையில்? நாமெல்லாம் தமிழர்கள், திராவிடர்கள் இல்லை என்று சிலர் கூறத் தொடங்கியிருக்கிறார்கள். தமிழர்கள் வேறு, திராவிடர்கள் வேறு என்கிறார்கள். இன்னமும் நான் கூறினால் திராவிடம் என்பதை தமிழ் என்பதற்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஒரு நாளும் திராவிடம் தமிழுக்கு எதிரானதல்ல. திராவிட இயக்கம்தான் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்ச்சி பொங்கி எழுந்ததற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. நீங்கள் தமிழுக்காக நடந்த போராட்டங்கள் எல்லாம் திராவிட இயக்கம் நடத்திய போராட்டம்தான்.
ஏன் பிறகு திராவிடத்தை தமிழுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள்? திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரானது. எனவே திராவிட ஆரிய மோதலை நீர்த்து போகச் செய்ய வேண்டுமானால் அதை திசை திருப்ப வேண்டும். திராவிடத்தை தமிழுக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது காலகாலமாக இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழுக்கு எதிரானது திராவிடம், தலித்தியத்திற்கு எதிரானது திராவிடம், ஈழத்துக்கு எதிரானது திராவிடம் என்று பல்வேறு விதமான பொய்யான புனைவுகளை சுட்டிக்காட்டி திராவிடத்தை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்திவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். திராவிட நாடு எங்கே இருக்கிறது? திராவிட நாட்டில் மீதம் இருக்கிற கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் யாராவது தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களா என்பன போன்ற கேள்விகளை தொடர்ந்து திரும்ப திரும்ப எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் பல நூறு முறை நாம் விடை சொல்லிவிட்டோம் என்றாலும் காதில் விழாதவர்களைப் போல மீண்டும் மீண்டும் அதை கேட்கிறார்கள். நாம் ஒன்றை அழுத்தி சொல்வோம். இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பல கூட்டங்களில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்பது ஒரு காலத்தில் மொழியை, ஒரு காலத்தில் நிலத்தை, ஒரு காலத்தில் இனத்தை குறித்திருக்கலாம். இப்போதும் திராவிட மொழி குடும்பம் என்பதை நாம் ஏற்கிறோம். ஆனால் அடிப்படையில் திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். இதுதான் மிக முதன்மையானது. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். ஆங்கிலத்தில் ஐடியாலஜி என்று சொல்வார்களே, அப்படி அது ஒரு கருத்தியல். ஆரியம் என்னும் கருத்தியலுக்கு எதிரான கருத்தியல். ஆரியம் என்பது அடிமை கருத்தியல், திராவிடம் என்பது விடுதலை கருத்தியல். எனவே திராவிடம் என்றால் அந்த கருத்தியல் என்று பொருள் என்று வைத்துக்கொண்டு, திராவிடர்கள் என்றால் அந்த சமூக நீதியை, தமிழ் இன மொழி மேம்பாட்டை, பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொள்ளுகிற திராவிடர்கள் என்று பொருள். நாம் எல்லோரும் அடிப்படையில் மொழியால், இனத்தால் தமிழர்கள்தான். ஆனால் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற தமிழர்களும் உண்டு. ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் திராவிட தமிழர்கள். அவர்கள் தங்களை ஆரிய தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், அல்லது தமிழ் இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். நம்மை பொறுத்தளவு நாம் திராவிடர்கள், தமிழர்கள், திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள். எனவே நாம் திராவிட தமிழர்கள் என்கிறோம். அதனால் தான் எங்கள் பேரவைக்கு கூட திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று சூட்டியிருக்கிறோம். ஆகவே திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டு தமிழர்களாக இந்த மண்ணில் வலம் வருவோம். இவை சமூக கருத்துகள் என்றால், இன்றைய அரசியல் உலகில் மாநில சுயாட்சி என்பது நம்முடைய திராவிட இயக்கத்தின், குறிப்பாக திமுக கழகத்தின் முதன்மையான கொள்கையாக இருக்கிறது. மாநில சுயாட்சி வந்து சேராத வரையில் ஒரு நாளும் நாம் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியாது, நம் கனவுகளை நிறைவேற்ற முடியாது. எனவே மிக கவனமாக நாம் மாநில சுயாட்சிக்காக போராட வேண்டும். எனவே திராவிட இயக்கத்தின் கொள்கை என்ன என்றால், சமூக கொள்கை சமூக நீதி என்பது, அரசியல் கொள்கை மாநில சுயாட்சி என்பது. இன்னும் பல கொள்கைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தலையாய கொள்கைகளாக சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் இந்த திராவிட பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் எப்படி இணைந்து கொள்வது என்று நீங்கள் கேட்கக்கூடும். இணைய வழியிலும் இணையலாம், அஞ்சல் வழியிலும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். www.dravidapalli.com DRAVIDAPALLI.com என்கிற இணையதளத்திற்குள் போனால் அதிலேயே விண்ணப்பங்கள் இருக்கின்றன. நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு அந்த விண்ணப்பங்களை அதிலேயே திருப்பி அனுப்பலாம், அல்லது அஞ்சல் வழியிலும் அனுப்பலாம். ஆண்டுக்கு 1500 ரூபாய் கட்டணமாக கட்ட வேண்டும். அது எப்படி கட்ட வேண்டும் என்பன போன்ற வழிமுறைகள் அனைத்தும் அந்த இணையதளத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இணையதளத்தில் நாங்கள் அந்த இணைய வழி ஜூம் மீட்டிங்கில் நடத்துகிற பாடங்களும் பதிவாக இருக்கும். இதில் மாணவர்களாக சேருகிறவர்கள் சில நேரங்களில் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த இணையதளத்திலிருந்து மறுபடியும் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் திராவிட பள்ளி மாணவர்கள் ஏதேனும் ஐயம் ஏற்படுமானால் அந்த குறிப்பிட்ட மின் அஞ்சல் முகவரிக்கு எழுதினால் உரியவர்களிடம் அதற்கான விடைகளை கேட்டு அனுப்பி வைத்து கொண்டும் இருக்கிறோம். திராவிட பள்ளியை நிர்வகிப்பதற்கு என்றே எங்கள் பேரவையை சார்ந்த தோழர்கள் ஒரு குழுவாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடக்க நிலைக்கு தொடர்பில் இருக்கிற தோழர் ஒருவர்
முதுநிலைக்கு தொடர்பில் இன்னொரு தோழர் இருப்பார். நீங்கள் மாணவராக இணைந்து கொண்டால் அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு எப்போது ஐயம் வந்தாலும் கேட்பதற்கென்று சில தொலைபேசி எண்கள் தரப்படுகின்றன. எனவே திராவிட பள்ளி என்பது திராவிட கொள்கை இந்த மண்ணில் நின்று நிலைக்க உதவுகிற ஒரு பள்ளி. நாம் திராவிடத்தால் தான் எழுந்தோம், திராவிடத்தால் தான் வாழ்கிறோம், திராவிடத்தால் தான் நிமிர்வோம். எனவே திராவிட கருத்தியலை அறிந்து வாழ்வோம், திராவிடர்களாக வாழ்வோம், திராவிட தமிழர்களாக வாழ்வோம், இந்த தமிழ் மண்ணிற்காக உழைப்போம். நாங்கள் உயர்த்தி பிடித்த அந்த கொடியை எங்கள் தோள்கள் தாழாமல் நீங்கள் ஏந்தி பிடிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு தான் இந்த திராவிட பள்ளியை நடத்துகிறோம். 3 ஆண்டுகள் நிறைந்திருக்கின்றன. இன்னும் பல்லாண்டுகள் தொடர்ந்து இந்த திராவிட பள்ளி நடைபெறுவதற்கு, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் நின்று நிலைப்பதற்கு நாம் அனைவரும் கைகோத்து கொள்வோம். உங்களில் பலர் திராவிட பள்ளியின் மாணவர்களாக உங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மட்டுமில்லை, நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். ஒருவேளை நமக்கு எதிர்கருத்து உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் சொல்லுங்கள். அவர்களும் உள்ளே வந்து தேர்ந்து தெளியட்டும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு, ஒரு நல்ல செய்தியை சொல்லுவதற்கு இதனை அளித்த நண்பர்கள் எல்லோருக்கும், கழக தொழில்நுட்ப அணியின் பொறுப்பாளர்கள், அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா, கோவி லெனின் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம், நன்றி அப்படின்னு சொன்னாரு. எல்லா பக்கமும் ஒரு சிரிப்பலையாக இருந்தது. இது எல்லாரும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவர் அன்றைக்கு விதைத்தது. நீங்கள் சொன்னது போல அது தொடர இயலாத பல அரசியல் சூழல்கள் உருவாகிவிட்டன. அதன் பேரே திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம். அதுல நடுவுல ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு சொல், அது அதனுடைய தொடர்ச்சியாக சில குழப்பங்கள், சில தயக்கங்கள், தடங்கல்கள் என்றுதான் அது அமைந்து விட்டது. ஆனாலும் அதை பின்னர் நீங்கள் அது அவருடைய விருப்பத்தின்படி அதை நீங்கள் கையில் எடுத்து அவருடைய லட்சிய கனவை நீங்கள் நிறைவேற்ற முன்வந்திருப்பதும், அதற்கு இன்றைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துணையாக இருப்பது மட்டுமன்றி, தங்களுடைய அந்த ஆண்டு விழாவில் நம்முடைய இன்றைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக ஆகியிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய அந்த இளைஞரணி செயலாளர் அவர்கள் அதில் பங்கெடுத்து அதற்கு அவர் அளித்த அந்த ஊக்கமும் மிக மிக முக்கியமானது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த ஆண்டு முழுவதும் இந்த பயிற்சி பாசறைகள் இளைஞரணிக்கு நடத்தப்பட்டன. இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல எங்கிருந்தாலும் இதை கற்றுக்கொள்ள முடியும், எங்கிருந்தாலும் இதை தெரிந்து கொள்ள முடியும், தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அந்த தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கின்ற முறையில் நீங்கள் அந்த திராவிட பள்ளியினுடைய பாடங்கள் ஆன்லைன் மூலமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால், எங்களுடைய அணி செயலாளர் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னதே, நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு எங்கள் அணியின் சார்பாக ஒரு குறிப்பிட்ட அளவிலேனும் மாணவர்கள் அதில் பங்கெடுக்கக்கூடிய வகையிலே, அணியின் நிர்வாகிகளே அதில் பங்கெடுக்கக்கூடிய வகையிலே ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கியிருக்கிறார். அதை தங்களிடம் தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. என்றால் அமைச்சர் அவர்கள் இந்த இணைப்பிலே இருந்தவர்கள் ஏதோ பணியின் காரணமாக சென்றிருக்கக்கூடிய சூழலிலே அந்த கருத்தை உங்களிடம் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே அதனையும் உங்களிடம் தெரிவித்து, இந்த பயிற்சி பள்ளியிலே பயிலக்கூடியவர்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறீர்கள். என்னென்ன விதமான பாடங்கள் இருக்கின்றன, பயிற்சி முறைகள் எப்படி இருக்கின்றன, கடைசியாக ப்ராஜெக்ட் இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி போன்றவர்களும், அதுபோல் முதுநிலைக்கு ஒருவரும் தொடக்க நிலைக்கு ஒருவரும் இருந்து கவனிப்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால், நான் உங்களுக்கு எப்பொழுதுமே கொள்கை வழியில் நான் மாணவன், ஆனாலும் உங்கள் திராவிட பள்ளியில் என்னையும் ஒரு ஆசிரியராக இணைத்து பாடத்திட்டத்தையும் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கியதற்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது அடுத்தடுத்த தலைமுறை. உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டி இருக்குது அடுத்தடுத்த வர தலைமுறைக்கு. எனவே அதை நாம் தொடர்ந்து கொண்டு செல்ல உங்களுடைய உரை
மிக முக்கியமானதாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து நிறைய கேள்விகளும் வந்திருக்கின்றன. அந்த கேள்விகளும் இந்த திராவிட பள்ளியை ஒட்டியும் வந்திருக்கின்றன. நீங்கள் சொன்ன அடிப்படையான திராவிட கருத்தியல்கள் தொடர்பாகவும் வந்திருக்கின்றன. இன்றைய சூழலில் திராவிடம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்தும் வந்திருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. என் சார்பிலும் அது அணியின் சார்பிலும் அணியினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சார்பிலும் உங்களுடைய இந்த முதற்கட்ட உரைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கேள்வி கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் பயணித்து வருங்க. ரெண்டு பேரையும் உங்களால ஒப்பிட முடியுமா? இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது உண்மையை சொல்ல வேண்டுமானால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு அந்த இடத்தை யாராலும் நிரப்பிவிட முடியாது என்று கருதியவர்களில் நானும் ஒருவன். அதை வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டும். இனி கலைஞரை போல ஒருவர் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதியிருக்கிறேன். அதே போல திராவிட இயக்க கொள்கைகளில், அதாவது அரசியலில், நிர்வாகத்தில், கட்சியை கொண்டு செல்வதில் தளபதியின் மீது எந்த ஐயமும் யாருக்கும் இல்லை என்றாலும் கலைஞரை போல கொள்கைகளில் அத்தனை ஊற்றத்தோடு இருப்பாரா என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் சற்றும் பிசகாமல் இன்னொரு கலைஞராய் நமக்கு தளபதி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். எனவே அவரை பற்றிய புரிதல் என் போன்றவர்களுக்கு குறைவாக இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது எதிர்கட்சியினருக்கும் இருந்ததால் தான் கலைஞருக்கு பிறகு வெற்றிடம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது வெற்றிடம் இல்லை, வெற்றியிடம் என்பதை தளபதி இன்றைக்கு மெய்ப்பித்திருக்கிறார். இந்த இடத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளும், நாம் பொதுவான எந்த கேள்வியை பற்றி வேண்டுமானாலும் உரையாடலாம். ஆனால் இந்த இடத்தில் தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட பள்ளியும் என்பது குறித்த வினாக்கள் வருமானால் இந்த அமர்வு பயனுடையதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி. இன்னைக்கு இருக்க திராவிட மாடல் அரசோட வாக்குறுதிகளை ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்விய திருச்சியில இருந்து பிரபு கேட்டிருக்காரு. மாடல் என்பதே ஒரு முன்மாதிரி என்கிற பொருளில் தான். அதாவது வெறும் மாதிரி அல்ல, அது ஒரு முன்மாதிரி. எனவே இன்றைக்கு நம்மை மற்றவர்கள் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம் என்பதும், இந்த மாடல் என்கிற பெயர் பொருத்தமாக இருக்கிறது என்பதும் தான் அதற்கான காரணங்கள் என்று நான் சொல்ல வேண்டும். உண்மையாகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களால் பின்பற்றக்கூடிய கொள்கைகளை கொண்டதாக இருக்கிறது. அது நமக்கும் பெருமை, நம் திராவிட இயக்கத்திற்கும் பெருமை. நன்றிகள் சார். அடுத்த கேள்வி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சனாதனம் குறித்தான கருத்துக்கள் பதிலடி கொடுக்க ஒன்றிய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்திருக்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த வினாவிற்கு இன்னும் ஒரு 48 மணி நேரம் நீங்கள் பொறுத்திருந்தால் மிக விரிவான விடையை நான் சொல்ல இருக்கிறேன். வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தேனாம்பேட்டையில் இருக்கிற நம்முடைய அன்பகத்தில் இது குறித்து மட்டுமே நான் உரையாட இருக்கிறேன். உதயநிதி அவர்களின் உரை, அந்த சனாதனம் என்பது என்ன, 1 மணி நேரத்துக்கும் மேலாக நான் உரையாற்ற இருக்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமை மாலை. அப்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தரும். நான் இன்று காலையில் நம்முடைய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து இந்த கூட்டம் பற்றியும் எடுத்து சொன்னேன். இப்படி ஒரு கூட்டத்தை எங்கள் பேரவை சார்பில் நடத்துகிறோம். சரியாக 6:30 மணிக்கு தொடங்கும், 8 மணிக்குள்ளாக நிறைவடையும். நான் ஒருவன் தான் பேசுகிறேன், ஆனால் விரிவாக அனைத்து செய்திகளையும் பேச இருக்கிறேன் என்று சொன்னேன். எனவே இந்த கேள்வியை கேட்டிருக்கிற நண்பர் வாய்ப்பிருந்தால் நேரடியாக வரலாம், இல்லையானால் திராவிடம் 100 என்னும் எங்கள் காணொளியில் நேரலையாக அதனை பார்க்கலாம். நன்றி. நன்றிகள் சார். அடுத்து இன்னும் 2-3 கேள்விகள் இருக்கு. கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார்? இந்த கேள்வியை திருநெல்வேலியில இருந்து கதிர் கேட்டிருக்காரு. கூர்ந்து கவனிக்கிறவர்களுக்கு ஒன்று புரியும். அதாவது 2021 நம் தளபதி அவர்கள் புதிதாக பதவியேற்றாரா அல்லது புதிதாக பிறந்தாரா என்று நான் சில நேரங்களில் நினைப்பதுண்டு. கலகலப்பாக இருந்த அந்த நாள்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர் அருகில் இருந்திருக்கிறேன்.
இப்போது நான் சொல்லுவதை கவனித்து பார்த்தவர்கள் அறிவார்கள். அதிகம் பேசுவதில்லை, அதிகமாய் செயல்படுகிறார். தேவையற்ற எந்த ஒரு சொல்லையும் அவர் பேசுவதில்லை. அவர் அதிகமாய் சிரிப்பது கூட இல்லை. ஒரு கருத்தை சொல்லுகிற போது அது அவரிடம் எப்படி போய் சேர்கிறது என்பதை கூட எதிரில் அமர்கிறவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மிகப்பெரிய தேர்ந்த அரசியல் தலைவர்களுக்குத்தான் அது வாய்க்கும். எனவே நமக்கு வாய்த்திருக்கிற தலைவர் மிக நுட்பமான சிந்தனைகளை உடைய, மிக குறைவாக பேசுகிற, நிறைவாக செயல்படுகிற ஒருவராக இருக்கிறார். என்னை கவர்ந்தது அவருடைய இந்த குறைந்த பேச்சும் நிறைந்த செயலும் தான். நன்றிகள் சார். அடுத்த கேள்வி, திராவிட இயக்கம் பல சாதனை செய்ததை யாராலும் மறுக்க இயலாது. இருந்தாலும் பள்ளி மாணவர்கள் கிட்ட சாதிய வன்கொடுமைகள் இருக்கே, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ராமசாமி அப்படின்றவர் கேட்டிருக்கார் சார். கவலைக்குரிய கேள்விதான் இது. நாம் சாதிகளை எதிர்த்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக போராடி வருகிறோம். ஆனால் இன்னும் சாதிய வன்மங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நான் மறைக்க விரும்பவில்லை. அப்படியானால் திராவிட இயக்கம் தன் பணியில், கொள்கையில் தோற்று போயிற்றா என்கிற கேள்வி வருகிறது. எதிரிகள் பலர் கைகொட்டி, பாருங்கள் திராவிட இயக்கம் கிழித்து விட்டது என்றார்கள், ஆனால் இன்னமும் சாதிய வன்மம் இருந்து கொண்டே இருக்கிறது என்கிறார்கள். சாதியை ஒழிப்பது திராவிட இயக்கத்திற்கான வேலை மட்டுமே என்று சொல்லிவிட முடியாது. எல்லா முற்போக்காளர்களுக்கும் அந்த பணியில் பங்கு இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதி என்பது ஒரு 2000 ஆண்டு கால நச்சு மரம். திராவிட இயக்கம் என்பது ஒரு நூற்றாண்டு வாழ். 2000 ஆண்டு கால நச்சு மரத்தை ஒரு நூற்றாண்டு வாழால் ஒரே வெட்டில் சாய்த்துவிட முடியாது என்பதை யதார்த்தம் அறிந்தவர்கள் உணர்வார்கள். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், போராடுவோம். சாதியை எதிர்த்து சமூக நீதிக்காக போராடுவது என்பது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. எப்போதுமே ஒரு நோக்கத்தில் உடனடியாக எந்த ஒரு இயக்கமும் வெற்றி பெற்றுவிட முடியாது. மார்க்சியத்தினுடைய கொள்கை சோஷலிசம், கம்யூனிசம் என்பது உலகம் முழுவதும் வந்துவிட்டதா? வரவில்லை என்பதால் அந்த கொள்கை தவறானது என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுபோல திராவிட இயக்கத்தின் கொள்கை சரியானது, அது நடந்து வந்த பாதை சரியானது, எடுத்திருக்கிற முயற்சிகள் சரியானவை. ஆனால் இன்னமும் போக வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது என்று உணர்ந்து நாம் அனைவரும் இணைந்து பயணப்படுவோம். நன்றிகள் சார். இன்னும் 2 கேள்விகள் இருக்கு. திராவிட பள்ளி ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகள்ல பாடங்களை கொடுக்குமா? அந்த விருப்பம் இருக்கிறது, ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தமிழில் பாடங்களை வாங்கி பெற்று திருத்தி அனுப்புவதற்கே கடுமையான பணியை செய்ய வேண்டியிருக்கிறது. அது அடுத்த கட்டமாக பிற மொழிகளுக்கு, குறிப்பாக ஆங்கிலத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பது சரிதான். உடனடியாக எங்களால் அந்த பணியை நிறைவேற்றிவிட முடியாது. நீங்கள் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்தால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு திராவிட பள்ளி நகரும். அது எங்களுக்கான வெற்றி அல்ல, நம்முடைய வெற்றி. எங்கள் கடமை மட்டுமல்ல, அது நம்முடைய கடமை. நன்றி. நன்றிகள் சார். கடைசி கேள்வி, திராவிட பள்ளிய முறையா முடிச்ச மாணவர் ஒருத்தர் மேடையில பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விய செல்வம் நரசிம்மன் அவர் தான் கேட்டிருக்காரு. நன்றி. கடந்த ஆண்டு இந்த பேச்சு பயிற்சி வகுப்பில் பலரையும் பேச சொன்னோம். சில வகுப்புகள் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர்களையே பேச சொன்னோம். பேசும்போது நானும் தோழர் உமாபதி அவர்களும் அந்த பேச்சு முழுவதையும் கவனித்து அவர்களிலிருந்து ஒரு குறிப்பிட்டவர்களை தேர்ந்தெடுத்து வைத்து திராவிட இயக்க தமிழர் பேரவையின் அடுத்தடுத்த கூட்டங்களில் முதலில் அவர்களை மேடையேற்றுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்கிற அறிமுகம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை கொண்டு செல்லும். கொள்கையாளர்களை உருவாக்குவதும் நிலைநிறுத்துவதும், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகளை உருவாக்குவதும் கூட இந்த திராவிட பள்ளியின் நோக்கம்தான். திராவிட இயக்கம் பேசி பேசியும் எழுதி எழுதியும் வளர்ந்த இயக்கம். எனவே அப்படி கண்டிப்பாக இந்த மேடை பேச்சு பயிற்சியில் தேர்ந்து வருகிறவர்களுக்கு உரிய இடங்கள் வழங்கப்படும். சில குறிப்பிட்ட காலத்தில் அவர்களை தேடி மேடை பேச்சுக்கான வாய்ப்புகள் தாமாகவே வரும்.
நன்றிகள் சார். சிறப்பான பதில்களை ரொம்ப அழகா கொடுத்திருந்தீங்க. நன்றிகள். நன்றி உரைய வழங்க தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் தமிழ்மறை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக நீங்க நம்ம அணியின் சார்பில் நடந்துட்டு செப்டம்பர் மாதம் இந்த திராவிட மாதமாக நடந்து வருகின்ற இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாதமா ஒவ்வொரு சென்ற ஆண்டு தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். இதுல நம்ம திராவிட மாதத்துல ட்விட்டர் ஸ்பேசஸ் தினமும் ஒவ்வொரு ஆளுமைகளை கொண்டு வந்து நம்ம பேச வைக்கணும். அவர்களுடைய கருத்துக்களை இந்த மக்களுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு, தம்பிமார்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இதை ஆரம்பிச்சு நடத்திட்டு வர்றோம். அதுல இன்னைக்கு நீங்க கலைஞரும் திராவிட பள்ளியும் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேசினதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அணியின் சார்பிலும் அணியினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சரான டிஆர்பி ராஜா அவர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திராவிட இயக்கங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, மேன்மைக்காக, இந்த சமுதாயத்தில் அவர்கள் உயர்வுக்காக பாடுபட்டது என்பதையெல்லாம் நீங்க எடுத்து சொன்னீங்க. கலைஞர் ஐயா அவர்கள் செய்த சாதனைகள், இந்த இயக்கத்துக்காக அவர் செய்த விஷயங்கள், இந்த சமுதாயத்துக்காக செய்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம திராவிட பள்ளியில நானும் ஒரு மாணவனாக இருந்து படிச்சத இந்த இடத்துல நினைவு கூர்றேன். நம்ம இப்ப கலைஞர் ஐயா கலைஞரும் திராவிட பள்ளியும்ங்கிற சொன்ன நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க சிறையில் இருக்கும்போது சிறை உனக்கு தண்டனை எனக்குன்னு தலைவர் சொன்னது எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. திராவிட பள்ளியில நம்ம முதுகலை இளநிலையில என்னென்னலாம் வரலாறு, அடிப்படையான வரலாறு, அடிப்படை கோட்பாடு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. இதுல முதுகலையில இப்ப மேடை பயிற்சி, நடப்பு செய்திகள் பற்றின விஷயங்கள், இதுல இன்னும் சிறப்பாக ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நம்ம திராவிட இயக்கத்தை பற்றின ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் கொடுக்கறதா சொன்னது ரொம்ப சிறப்பு. ஆமா, இதுல நம்ம இளைஞர்கள், நம்மளுடைய நண்பர்கள், தோழர்கள் எல்லாம் சேர்ந்து பயன்பெறணுங்கிறதும் என்னுடைய விருப்பம். இதுல 1871 தான் முதலாக சென்சஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் நான் இதுல தெரிஞ்சிட்டேன். ஆமா, இதுல சாதிவாரி படிப்பு, சாதிவாரி கணக்கெடுப்புல என்ன நம்ம இந்த சமுதாயத்துல எந்த அளவுக்கு அவங்களுடைய படிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, 3 விழுக்காடு இருந்த அந்த சமுதாயத்தினுடைய அவங்க எந்த அளவுக்கெல்லாம் படிச்சு எந்த அளவுக்கு நம்ம பணிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நானும் அந்த பள்ளியில பயின்ற போது தெரிந்து கொண்டேன். எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுதான் சமூக நீதி. அதை நம்ம மாணவர்கள், நம்மளுடைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கானதா இந்த திராவிட பள்ளி ஆரம்பிச்சு நீங்க நடத்திட்டு வர்றீங்க. இதுல எவ்வளவு சிரமம் இருக்குதுங்கிறதையும் தெரியும். அண்ணா உமாவதியனோட உங்களோட எல்லாம் நம்ம கலந்து நம்ம பேசும்போதெல்லாம் அதை பத்தி எல்லாம் நானும் தெரிஞ்சிருக்கேன். இதற்கு அந்த சிரமத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம மாணவர்கள் நிறைய சேரணும். அந்த கருத்துக்கள் அவங்களோட போய் சேர்றதுதான் இந்த சிரமத்திற்கான ஒரு பதிலாக இருக்கும் என்பது உறுதி. அந்த அளவில் இன்னைக்கு நீங்க இந்த பள்ளியை பற்றி நம்ம தகவல் தொழில்நுட்ப பணியினுடைய ட்விட்டர் ஸ்பேசஸ்ல நம்ம தோழர்களுக்கு எடுத்துரைத்ததற்காக இங்க வருகின்றதற்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அணியின் சார்பிலும் அணியினுடைய செயலாளர், நம்ம ஆலோசகர் தோழர் லெனின், கோவில் லெனின் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ஒரே ஒரு செய்தி, மிக்க நன்றி. எங்களுடைய சிரமங்களை பற்றி சொன்னீங்க தமிழ்மறை, உண்மைதான். அந்த சிரமங்களை குறைக்க வேண்டும் என்றால் உங்களில் பலரும் திராவிட பள்ளியில் மாணவர்களாக இணைத்து கொள்ள வேண்டும். விடுபட்ட 2 செய்திகள்.
இந்த ஆண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் உதயநிதி அவர்களும் திராவிட பள்ளியில் இணைந்து கொள்கை உரத்தை ஒவ்வொரு திமுகவினரும் பெற வேண்டும் என்று விருப்பத்தை கடிதங்களாகவே எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. தமிழ்மறை சொன்னதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம், நான் அதை சொல்லவில்லை என்றால் நானும் அதை ஏற்றதாக ஆகிவிடும் என்பதற்காக அந்த தொடர் தலைவர் எழுதியதல்ல. நான் சிறையில் இருக்கிற போது என் மனைவி மிகவும் துயரப்படுவதை அறிந்து சிறை எனக்கு தண்டனை உனக்கு என்று நான் என் மனைவிக்கு எழுதியது என்னுடைய அது ஒரு பொடாக்காலம் புத்தகத்தில் இருக்கிறது. அது அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த திருத்தத்தையும் சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் மீண்டும் 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 என் நன்றி, வணக்கம். நன்றிகள் சார். மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை அமைச்சர் முனைவர் திரு TRB ராஜா அவர்கள் இணைப்பில் உள்ள சார், நீங்க பேசலாம். அருமையான அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆனால் மிக சிறப்பான ஒரு உரை, என்னால் இயன்றவரை இணைப்பில் வந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். திராவிட பள்ளி செய்யும் அனைத்து பணிகளுக்கும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் அனைவரும் உறுதுணையாக நிற்பார்கள். நீங்கள் கோரியதைப் போல அது நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக இல்லை, இன்றைய தேவையாகவே இதை நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக நமது அணியைச் சேர்ந்த தம்பிகள் அனைவரும், உடன்பிறப்புகள் அனைவரும் நிச்சயமாக திராவிட பள்ளியில் இணைந்து அதன் முழு பயனை அடைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த இணைப்பின் வாயிலாக நானும் வைக்கிறேன். அருமையண்ணன் லெனின் அவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நமது தோழர்கள் டிஎஸ் எல்லாருமே லைனில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக நமது மாவட்ட அமைப்பாளர்களிடம் உடனடியாக பேசி திராவிட பள்ளியில் நமது பிள்ளைகளை, பெரும்பாலும் நம்ம அணியை சார்ந்த தம்பிமார்களை, தங்கைகளை இணைக்குமாறு ஒரு கோரிக்கையை இங்கு வைத்து அருமையண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் ஒரு முறை அணியின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.